Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி மரவள்ளி கிழங்கு அடை. இனிப்பு காரம் ரெண்டுமே நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். அதை தோல் சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல ஒரு வேர் இருக்கும். அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. இத லைட்டா தண்ணி ஊத்தி இப்போ மாவு மாதிரி நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இத மாவு மாதிரி அரைச்சிட்டாச்சு. நான் இனிப்பு அடையும் செய்யறதுனால இதில இருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி இது மூணையும் இடிச்சு இதல சேர்த்துக்கிறேன். நீங்க வெறும் கார அடை தான் செய்ய போறீங்கனா நீங்க கிழங்கு அரைக்கும் போதே இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு மூணையும் ஒண்ணாவே போட்டு அரைச்சிரலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ இதுதான் நம்ம மாவு பதம். இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ தோசை டவாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், இது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மாவோட கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கலந்துட்டு இப்போ அடையை ஊற்றிட வேண்டியதான். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதை சுற்றி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேகட்டும். இது இப்போ நம்ம திருப்பி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பி ஆகும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இது கிறிஸ்பி ஆகணும். இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இனிப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு மாவோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய், ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இல்லை நெய் கூட விட்டுக்கலாம். இதை நான் சின்னதாக அடை மாதிரி செய்கிறேன். பொதுவாக காரம் அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு அடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தாங்க. மீடியம் ஃப்ளேமில்
2 பக்கமும் ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் 2 பக்கமும் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு கார அடை எப்படி செய்கிறது, இனிப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.